2009ல ஒரு 19 வயசு பையன் சவுத் ஆப்பிரிக்கா கிரவுண்ட்ல டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு எதிராக சிக்ஸர் மேல சிக்ஸர் அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சாரு. குறிப்பா 2014 IPL ஃபைனல்ல KKR டீமுக்காக இவர் விளையாடின அந்த 94 ரன் இன்னிங்ஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ். மேட்ச் கையை விட்டு போற நேரத்துல ஒத்த ஆள நின்று கப்ப ஜெயிச்சு கொடுத்தாரு. மனிஷ் பாண்டே கிரவுண்டுக்குள்ள இருந்தாலே ஆப்போசிட் டீமுக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா அவர் பேட்டிங்ல மட்டும் இல்ல, ஃபீல்டிங்லயும் அசாசின் மாதிரி பவுண்டரி லைன்ல வர பந்தையெல்லாம் பறந்து பறந்து பிடிப்பாரு. இந்தியன் டீம்ல இவருக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் கிடைச்ச கேப்ல ஆஸ்திரேலியா மண்ணில் செஞ்சுரி அடிச்சு தன்னோட மேட்ச் வின்னர் நிரூபிச்சார். ஸ்டைலான கவர் டிரைவ்ஸ், மின்னல் வேக ஃபீல்டிங்னு இவரோட ஆட்டம் என்னைக்குமே தனி ரகம் தான். பேட்டிங்ல ரன் அடிக்கலனாலும் ஃபீல்டிங்ல ஒரு 20 ரன்னையாவது தடுத்து டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவார். மனிஷ் பாண்டே இந்த டீப் அப்படின்னு சொன்னாலே பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் வரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபிளையிங் மிஷினா கிரவுண்ட்ல கெத்து காட்டுறது தான் மனிஷ் பாண்டேவோட ஸ்பெஷாலிட்டி. எத்தனையோ சாதனைகள் செஞ்சும் மனிஷ் பாண்டேவுக்கு இந்தியன் டீம்ல ஒரு நிரந்தர இடம் கிடைக்காதது ரசிகர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். வாய்ப்புகள் கிடைச்ச போனா தன்னோட பேட் மூலமா பதில் சொன்ன இந்த கிளாசிக் பேட்ஸ்மேன் எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேயர் தான்.